பக்கிங்ஹாம் பேலஸ் எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கான முதல் பாகத்தை பார்த்துருப்பீங்க. ஸோ மன்னர் பக்கிங்ஹாம் என்ன நினைக்கிறாரு, ஒரு திடலை மாற்றி பக்கிங்ஹாம் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு அரண்மனையை கட்டுவதற்கு ட்ரை பண்றார். இந்த ஒரு பில்டிங்ல 6 விடுதிகள், 40க்கும் அதிகமான குதிரை லாயங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்ன, பக்கிங்ஹாம் பிரபு இறந்து விடுகிறார். அவங்களுடைய மனைவிக்கு இந்த பக்கிங்ஹாம் ஹவுஸ் அப்படிங்கிறது பிடிக்கவே இல்லை. யாருக்காவது சொற்ப விலைக்கு கொடுத்துடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் தான் 3ஆம் ஜார்ஜ் மன்னர் ரொம்பவே விலை குறைவா இந்த பக்கிங்ஹாம் ஹவுஸ் அப்படிங்கிறத வாங்குறார். அதன் பிறகு இதில் கொஞ்சம் லைப்ரரி, இன்னும் கொஞ்சம் பில்டிங் ப்ளஸ் பூங்காக்கள் எல்லாமே அமைத்து இதை பக்கிங்ஹாம் ஹவுஸில் இருந்து பக்கிங்ஹாம் அரண்மனையாக மாற்றுகிறார். இப்படி பக்கிங்ஹாம் அரண்மனையை செய்தவர் ஜான் நாஷ் அப்படிங்கிற கட்டிட கலைஞர் தான். ஜான் நாஷை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கிங்ஹாம் ஹவுஸை பக்கிங்ஹாம் பேலஸா மாத்துறது அவ்வளோ நல்லா இல்லை, இதை இடிச்சிட்டு நம்ம புதிய அரண்மனையை கட்டலாம்னு சொல்லி யோசனை கொடுக்கிறார். ஆனால் மன்னனுக்கோ பிடிக்கல. இரவு பகலாக வேலை நடக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பறக்குது. லட்சக்கணக்கான மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு தான் இந்த பக்கிங்ஹாம் பேலஸினுடைய வேலைப்பாடுகள் நடந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 3 மன்னர்கள் இந்த பக்கிங்ஹாம் பேலஸை இடிக்கிறாங்க, கட்டுறாங்க. கடைசியா குயின் விக்டோரியா அவர்கள் தான் இந்த பக்கிங்ஹாம் பேலஸ்ல காலெடுத்து வச்ச முதல் மகாராணி அப்படின்னு சொல்லலாம். இது பக்கிங்ஹாம் பேலஸினுடைய மிஸ்ட்ரி பாகம் 2. 3வது பாகம் வேண்டுமா, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்களேன்.